சினி லவர் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். காட்சிகளும் வசனமும் சேர்ந்தது தான் சினிமாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிங்கிள் டேக் மூவியை பற்றியும் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 2002 வெளிவந்த ரஷ்யன் ஆர்க் திரைப்படம் தான் முதலில் வெளிவந்த சிங்கிள் டேக் திரைப்படம். 2015 விக்டோரியாங்கிற திரைப்படம் வந்துச்சு. இது ஜெர்மனில் எடுக்கப்பட்ட படம். டைரக்டர் பார்த்திபன் அவர்கள் 2022 இரவின் நிழல்ங்கிற ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்தாரு. அதுவும் சிங்கிள் டேக்கில் எடுக்கப்பட்ட, இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம். இதே மாதிரி நீண்ட வசனம் உள்ள திரைப்படங்களை பற்றி பல பேருக்கு தெரியாது. மை டின்னர் வித் ஆண்ட்ரியா இது 1981 வெளிவந்த திரைப்படம். இது முழு படமும் ஒரு டைனிங் டேபிளில் 2 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்தை பல சினிமா விமர்சகர்கள் திரைப்படமாக ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, டைனிங் டேபிளில் 2 பேர் உட்காந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இயற்கை, அரசியல், மனிதநேயம், தத்துவம் அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருந்ததுனால விமர்சகர்கள் இதை இது ஒரு டாக்குமெண்ட்ரி தான், இது சினிமா கிடையாது அப்படின்னு புறக்கணிச்சிட்டாங்க. 12 ஆங்க்ரி மேன், சீன்ஸ் ஃப்ரம் மேரேஜ், சன்செட் லிமிடெட், கேசினோ, பல்ப் ஃபிக்ஷன், தி பிக் கவுனா, குட் வில் ஹண்டிங், தி மேன் ஃப்ரம் எர்த் இதெல்லாமே கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். இதுலேயும் மிக நீண்ட வசனங்கள் இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த வசனங்கள்லாம் ஒரே டேக்கில் எடுக்கப்படலை, அங்கங்கே கட் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருக்கிறதுனால இதுவும் மிக நீண்ட வசனம் அப்படிங்கிற பெருமையை இதுக்கு கொடுக்க முடியாது. தமிழில் வெளிவந்த ஒரு படம் தான் உலகின் மிக நீண்ட வசனம் கொண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படம் 1956 வெளிவந்த ராஜா ராணிங்கிற திரைப்படம். கலைஞர் மு. கருணாநிதி வசனம் எழுத, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், S.S. ராஜேந்திரன், பத்மினி ஆகியோர் நடித்த அந்த திரைப்படம் தான் உலகின் மிக நீண்ட ஒரே டேக்கில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த ராஜா ராணி திரைப்படத்தில் S.S. ராஜேந்திரன் அவர்கள் ஒரு டிராமா ட்ரூப் வச்சு நடத்துவார். அந்த ட்ராமாவில் தான் சேரன் செங்குட்டுவன் வேஷத்தில் சிவாஜி அவர்கள் தன் மனைவி வேண்பாக்கு பழந்தமிழர் வீரத்தை பற்றி சொல்கிறதா ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அந்த காட்சியில் தான் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரே டேக்கில் பேசி நடித்தார். அந்த வசனத்தை நடிகர் திலகம் அவர்கள் ஒரே டேக்கில் பேசி முடிச்சிருப்பாங்க. அந்த வசனத்தை உங்களுக்காக வரிகளோடு இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதை ஃப்ளாட்டாக பேசி வச்சுருக்கோம். நீங்கள் ஏத்த இறக்கத்தோட சுலபமாக அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாம். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டிய மன்னர் கோபுர கலசத்திலே யார்குடிதான் பறப்பதென இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என செய்தி கேட்டு தணல்வியில் மெழுகானால் தமிழகத்துக்கு இளியொருத்தி அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனுக்கு புனல் போக்கும் விழியால் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பா முல்லை சோல் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல் உடையிலோர் கிளிசல் வந்தது போலென்றோ இனி தடையின்றி நுழைவரை பகைவர் என எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அணை உடைந்ததத்தான் என்றாள். அவன் குகைவிட்டு கிளம்பும் புலி என புகைவிட்டு குமுறும் எரிமலை என பகைவெட்டி சாய்க்கும் வாளெடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ இப்பொழுது ஒரு முத்தம் திரும்பு என்றான். கொடுத்தான், பின் தொடுத்தான் பகைவர் மீது வானம். போர் போர் என்றே முழங்கிட்டு முரசொலி. பார் பார் அந்த பையன்களின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பாரு என்று பட்டாளத்து தோழரெல்லாம் ஏந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்விழியை சிந்திட்டாள். களத்திலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றி செய்திகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேளம்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடி என கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண்ண அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர்கள் வந்தார்கள். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோர தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்பொழுது ஏனெந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு. எண்ணருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மனைவிழா மேடை தண்ணில் வாழ்வில் ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பில் வேல் தாங்கி நல்ல சாவிலை வீழ்ந்து விட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்து தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான இந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட சாவை பழித்தாள். இழிந்துரைத்தாள். இனி என்ன கனி அழுகி போனதென்று கதறி அழுதாள்.
பணிவெல்லும் விழிகாட்டி பனைவெல்லம் மொழி உரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தில் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தில் பகைவர் தட்டும் போர் முரசு பட்டதுதான் தாமதம். கெட்டது நம் குடி முழுவதும் பட்டொழிந்து போகட்டும் என்றெழுந்தாள். மட்டிலா புகழ் கொண்ட நாட்டிற்கே அன்றி வீட்டிற்கோ வாழ்வேன் என்றால் வட்டிலினால் நாளி பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசி. தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிகு மழலை மொழி. அன்பு தங்கம், அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரா என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார்கள் கரும்பே, நீயும் வா என்றழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே, அதை சுவைக்க நீயும் வருக என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலையுதிர்ந்த மரமாய் போனதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார், ஆனாலும் இந்த நிலம் உள்ள வரையில் மானம் காத்தார் என பெயர் பூண்டார். என் மகனே, நீயும் தோளில் பலமுள்ள வரையில் பகையைச்சாடு பரணிப்பாடு, இது உன் தாய் திரு நாடு, உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்த காவி பிடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே சிறுமுனை நோக்கி என்று வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சிதனை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூவலையில். இந்த வசனம்தான் கலைஞரின் கைவண்ணத்தில், நடிகர் திலகத்தின் சொல்வண்ணத்தில் உலகிலே ஒரே டேக்கில் எடுக்கப்பட்ட மிக நீளமான வசனமாகும். இது தமிழர்களாகிய நம் அனைவருக்கும் பெருமை. இதை கலைஞரின் அபிமானிகளும் நடிகர் திலகத்தின் ரசிகர்களும் அனைவருக்கும் இதை கொண்டு சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரி நண்பர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் ஆச்சரியமாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி செய்தி நீங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஆதரவை முழுசா தாங்க. நன்றி, வணக்கம்.